மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட கையே தனக்கு உதவி அப்படின்னு வாழ்ந்துட்டு இவங்க இருக்காங்க. இப்பேற்பட்ட அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்காரங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டிங்கனாவே போதும், நலமாக இருக்கீங்களா அப்படின்னெல்லாம் கேட்கவே வேண்டாம். எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா நலம் இருக்குது? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் எப்படி நாங்கள் நலமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் மனக்கவலைகள் காணாமல் போக போகுதுங்க. நோய் நொடிகள் காணாமல் போக போகுது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாமே காணாமல் போக போகுது. கணவன் மனைவி 2 பேருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறப்போகுது. இப்போ குரு பகவான் கடகராசிக்கு மாறுறதுனால மிதுன ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கை நிலை அப்படியே மொத்தமாக மாறப்போகுதுங்க. குருவோட அருளால் எல்லா விதங்கள்லேயுமே சௌபாக்கியம் கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் அதிபதியாக இருந்து பல இடங்களில் காப்பாற்றினாலும் புத்தியால் கிடைச்ச அதிர்ஷ்டங்கள் தாங்க நிலச்சிருக்கும். குருவோட அருள் உங்களுக்கு தேவைங்க. கடகராசிக்கு குரு பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதுனால மீளவே முடியாத கஷ்டத்தில் இருந்தாலும் குருவோட பேச்சு துணை வருங்க. புதனும் குருவும் இரட்டையர்களாக செயல்பட போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மிதுன ராசியில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க, படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே இந்த இந்த விளக்கம் பொருத்தமாகுங்க. குரு 2ஆம் வீட்டில் இருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம், குடும்பம், வாக்குவன்மை, நிதிநிலை, நல்ல பெயரெல்லாம் மேம்படுமாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொடரப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகுதுங்க. பழைய முரண்பாடுகள் குறையும். திருமணத்தின் மூலம் புதிய உறவுகள் வருங்க. குழந்தைகளோட பிறப்பால் குடும்ப வாழ்க்கை மேம்படுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜாதகத்தோட கல்யாணம் நடக்குங்க. விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமைவாங்க. விவாகரத்தானவங்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் ஆனவர்களுக்கும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்குங்க. நெருக்கடியான நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செல்வம் சேரும். நல்ல வரன் அமையுங்க. சிறப்பான வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயருங்க. சம்பளம் உயரும். விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க விஷயங்களில் அனுகூலம் இருக்குதுங்க. அரசாங்க வேலைக்காக படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான வேலை அமையுங்க. ஆண்களுக்கு தொழில், வியாபாரம், சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களிடம் ஆதரவு அதிகமாகும். லாபத்துக்கு குறைவில்லைங்க. நிதிநிலையில் செல்வம் சேரும். சேமிப்பு அதிகமாகும். திடீர் செலவு வந்தாலும் சமாளிக்க முடியுங்க. பணம் பல வழிகளில் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவைங்க. புத்திசாலித்தனம் தேர்வுகளில் வெற்றியை கொடுக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். படிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்குங்க. அரசாங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும்.
தனியார் வேலையில் சம்பளம் உயருங்க. சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் விரிவடையும். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருக்குது. கடன் சுமை குறையும். அரசியல்வாதிகளுக்கு சமூக மரியாதை கூடும். தேர்தலில் சாதகமான பலன் கிடைக்குங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன உடல் சோர்வு வந்து போகும். பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. சோம்பல், மன அழுத்தம் எல்லாமே குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. சுயநலமாக நடக்கும் உறவுகள் கிட்ட இருந்து கவனமாக இருந்துக்கோங்க. குரு கொடுக்கும் உயர்வை புதன் பகவானும் கொடுக்க ரெடியாக இருக்காருங்க. புதன் புக்தி, வேகம், கற்றல் ஆகியவற்றிற்கு அதிபதிங்க. புதன் சுபக்கிரகங்களோட சேர்ந்திருந்தா அறிவும் செல்வமும் கல்வியும் தருவாருங்க. பாவக்கிரகங்களோடு சேர்ந்திருந்தா மன அழுத்தம், கவலை, குழப்பம் எல்லாமே வரும். குருவும் புதனும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறாங்க. குரு ஆன்மீகத்தை உயர்த்துவார். புதன் வாழ்க்கையில் வெற்றியை பெற வைப்பார். மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நம்மளோட மிதுன ராசி புதன் பகவான அதிபதியை கொண்டதுங்க. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க, பேச்சில் வல்லவர்கள், நட்புல உண்மையானவங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. இவங்க சிந்தனையில் புதிய உலகத்தை உருவாக்குவாங்க. குருவோட அருளால் ஞானம் பெருகும். புதனோட அறிவு வளருங்க. புதனால் அறிவு வளரும். விநாயகர் அருளால் தடைகள் அகலும். துர்க்கையோட அருளால் சாபங்கள் விலகும். திருமண வாழ்க்கை கசந்து போயிருந்தாலும் அன்பால் மறுபடியும் இணைய போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பெண்களோட பேச்சில் நயமுடையவர்களாகவும் ஆண்கள் அறிவில் வல்லமை உடையவர்களாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய கவர்ச்சி விஷயத்தில், விவசாயத்தில் நிலம் செழிக்கும் நிலை ஏற்படுங்க. அரசியல்வாதிகள் கூட்டத்தை கவர்வாங்க. ஆனால் எதிரிகளால் தடைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் ஏற்படலாம். தியானம் பண்ணுறதன் மூலமாக உங்களோட மனசுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றாங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறாங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரர்கள். அப்பேற்பட்ட கோடீஸ்வரர்கள் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி நீங்கி வரக்கூடிய காலங்கள் காணாமல் போக போகுதுங்க. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த செயலை செஞ்சால் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது யாரையுமே கண்டு அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க. வேறு யாரையும் கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு தடவை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழலில் உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்திக்கிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க நின்றுட்டுருக்கீங்க. ஆமாங்க, கூட பிறந்தவங்க, உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குதுங்க.
மிதுன ராசிக்காரங்க நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அதிக சிந்தனை செய்கிறது, உடனே எல்லாரையும் நம்புறது, உறவுகளை சோதனை பண்ணுறது, பேச்சு திறனால் பிரச்சனை, நேரம் காலம் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் பேசுறது எல்லாமே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் சேமிப்பு உங்களுக்கு இல்லாமல் போகுதுங்க. எல்லாருமே நீங்கள் அதனால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த நிலை இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க. இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நிதி வளம், குடும்பத்தில் அமைதி, தொழிலில் முன்னேற்றம், எல்லா விதத்துலேயுமே நல்ல வளர்ச்சியை குரு பகவான் தரப்போகிறாரு. வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுதுங்க. காலபுருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க, இவங்க 10 பேருக்கு வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. இவங்களால் 10 பேர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் மற்றவங்களால் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கா அப்படின்னா, இந்த வில்லேஜ் வழக்குலையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. பயங்கரமான புத்திசாலிங்க. இவங்களுக்கு நிகராக இவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அட ஏமா நீ வேற புத்திசாலிங்கிற, புத்திசாலியாக இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளவு ஒரு கஷ்டத்தை படுறோம்? என்னதான் நடக்குதோ தெரியல. வாழ்க்கையே பார்த்தா வெறுப்பாக இருக்குது. நேரங்காலம் எதுவுமே சரிப்பட்டு வரல. இது இன்னைக்கு இது நடந்துரும், இந்த நல்லது நடந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். கடைசியில் பார்த்தா அது எல்லாமே இல்லாமல் போயிடுது. இவங்க தான் நமக்கு நல்லவங்கன்னு நினைக்கிறோம், கடைசியில் பார்த்தா அவங்களால தான் நமக்கு துரோகத்தை அனுபவிக்கிறோம். இவங்க தான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினச்சி போகிறோம், அது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. குடும்பமே பார்த்திங்கன்னா நமக்கானவங்கன்னு நினைக்கிறேன், கடைசியில் பார்த்தா குடும்பமே எனக்கு இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டாக கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போகுது. இதுதான் மிதுனத்தோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ தான் ஒரு தெளிவு வந்திருக்கு. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், நமக்கானவங்க யார், நமக்கு இல்லாதவங்க, எதிரிகள் யார், துரோகிகள் யார் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு தெரிஞ்சிருச்சு. அதாவது குழம்பி போன குட்டையில் மீன் குடிக்கிற மாதிரி தாங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா சேரும் சகதியுமா அப்படியே குழப்பமாக இருக்கு. என்ன பண்ணுறது? இவங்களையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா? என்னத்துக்கு நமக்கு இந்த பொறுப்பு? அவன் பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டுமே, அவங்களுக்கானதை அவங்கவுங்க தேடிக்கிட்டுமே அப்படின்னு விட்டுட்டு போகவும் முடியல, அதை தூக்கிட்டு சுமக்கவும் முடியல. என்னங்க பண்ணுறது? மிதுன ராசிக்காரங்களா, மிதுனம் இப்போ யோசிக்கிறது ஒன்று தான். நான் யாருக்குமே கடுகளவு கூட துரோகம் நினைக்கல, கடவுள் தான் கதின்னு இருக்கேன். ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட இது கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்கா, இது பார்த்தா நேர்மையா, நியாயமா, தர்மமா, மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்குமா, மற்றவங்களுக்கு உபத்திரம் எதுவுமே வராமல் இருக்கா, நமக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சு கொடுத்தா சலிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய மிதுனத்திற்கு தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய திருவேங்கடனுக்கு உரிமையான இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட போகுதுங்க. பொய்யெல்லாம் இல்லைங்க. நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதகமாக இப்போ சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலையுமே பயணம் பண்ணக்கூடியது தான் இந்த பிறப்புங்க. அந்த வகையில் சூரிய பகவான் புதன் பகவானினுடைய வீடு, அதாவது கன்னி ராசிக்கு உங்களுடைய அதிபதி அங்கேயும் தானே இருக்காருங்க. 3க்கும் 6க்கும் உரியவர், சரிங்களா? ஸோ அவரோட வீட்டுக்கு போகிறது நம்ம மிதுன ராசிக்கு சிறப்பை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நான் சொன்ன புலம்பல்கள் உங்கள் மனசுக்குள்ள நான் சொல்லாத நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க, அது எல்லாத்துக்குமே ஒரு விடை தெரிய போகுது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நமக்கு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஒரு ஆள் இது நாள் வரைக்கும் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நமக்காக நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. நம்ம சொல்லாமலேயே நம்ம கஷ்டம் புரியும் அப்படிங்கிற வகையில் அவர் வர்றாரு. அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க 6ஆம் இடம், அதாவது 3க்கும் 6க்கும் உரியவர் அவருடைய வீட்டில் சூரிய பகவான் போய் சேரும்போது, அதாவது வெளிச்சமும் அங்கே ஒரு புக்தியும் சேருதுங்க.
ஓகேவா? ஸோ இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வைக்கும். அந்த புத்தி அப்படிங்கிறது இன்னும் ஷார்ப்பாக வேலை செய்யும். நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். நிறைய தேடலுக்கு விடை கிடைக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்பட்டவங்க. சின்ன விஷயத்தை கூட பல வகையில் யோசிப்பீங்க. ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா அப்பப்பா பெரிய இந்த விஷயம் மாதிரி இருக்கே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது ரொம்ப குழம்பி போய் தான் அதுக்கப்புறமா தெளிவான முடிவெடுப்பீங்க. ஸோ இப்படி ஆராய்ச்சிக்கு உட்பட்ட உங்களுக்கு இப்போ வரைக்கும் கால நேரம் சரி வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, கிரகநிலையோட அமைப்பு சாதகமாக இல்லாமல் போனது தாங்க. உங்களுடைய அதிபதி பார்த்திங்கன்னா வலுவிழந்து இருக்கிறது தான். ஸோ இப்போது உங்களுடைய அதிபதி வலுவாக போகிறாருங்க. சூரிய பகவான் புதன் பகவான் கூட கைகோர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர போகிறாரு. அந்த வகையில் கிரகநிலையை ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் குருவும் சந்திரனும் இணைஞ்சு குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. வளர்ச்சி பாதைக்கு உங்களுடைய நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் கூட வெற்றிகளை கொடுக்குங்க. புனித பயணங்கள் அதிகமாக போயிட்டு வாங்க. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது, ஒருவேளை மிதுன ராசிக்காரங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் முதலீடு பண்ணி ஆன்லைன் பிஸ்னஸ் எது பண்ணாலுமே சரிங்க, நல்ல வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் உங்களை சேரப்போகுது. இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? இதோட புதன் பகவான் உங்களுடைய அதிபதி இருக்கார் இல்லையா, இப்போது துலாம் ராசிக்கு புதன் போகிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான இவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றது யோகம்ங்க, சிறப்பான அமைப்புங்க. அதே மாதிரி குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்குங்க. மாமன் மைத்துனர் வகையில் தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ நடக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. இடம் வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் கூடுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் வரும். புகழ்மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியில் இருந்து நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த ஒரு விஷயத்துலையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவங்க. நீங்கள் கஷ்டப்பட்டால் உதவிகரமாக இருக்கக்கூடியவங்க. சில காலமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அவங்க இல்லை. ஆனால் இப்போது அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வழிகாட்டுவாங்க, முடிச்சு கொடுப்பாங்க, உங்களை முன்னேற்றி விடுவாங்க. இது உறுதி. இது யாரால? அதிபதி புதனோட சஞ்சாரத்தினால். அடுத்தது குரு பயிற்சி. உங்களுக்கு கடகராசிக்கு குரு போறாருங்க. எப்படி போறாரு? அதிசார கதியில அங்கு போகக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறாருங்க. கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானினுடைய உச்ச வீடு, ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய வீடு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தை 10ஆம் இடத்துக்கும் அதிபதியா குரு உட்கார்றாரு. அவர் உச்சம் பெறது அப்படிங்கிறது இந்த நேரத்துல கல்யாண கனவுகள் நினைவாகும். திருமணம் ஆகாம ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டு இருக்கு, இல்லை பேசி வச்சிட்டோம் ஆனால் திருமணத்தை மட்டும் முடிக்க முடியல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, இல்லை இது நாள் வரைக்கும் நாங்கள் திருமணத்திற்கு வரன் பார்க்கவே இல்லை, எங்கே சொல்லி வச்சும் கிடைக்கல அப்படின்னா கூட சரிங்க, உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாகுது. அப்படின்னா உங்கள் எதிர்பார்த்திற்கு தகுந்தது போல் உங்களுடைய வாழ்க்கை துணை இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதுபோல் நல்ல வரன் தேடி வருங்க. கடைசியில் பார்த்தா சொந்தத்தில் அமையும், சொந்த ஊரில் அமையும், அப்படி இல்லைன்னா பக்கத்து வீடு, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய சர்க்கிள்லேயே அமையுங்க. அதே மாதிரி கடமையில் இருந்த அந்த தொய்வு அகழுதுங்க. கடமை செய்ய முடியாமல் ஒரு மாதிரி இழுப்பறியாக இருந்துச்சு இல்லையா, அது இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற மாதிரி சூழல் அமையாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ விலகுதுங்க. குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக நிறைவேறும். உங்களுடைய இழப்புகள் எல்லாமே ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் சேரும். இதுவரைக்கும் அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடால் அதிகப்பட்ட நீங்கள் இப்போ உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க போகுது. உயர் அதிகாரிங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. கொடுக்கல் வாங்கல்ல தாராளம் காட்டுவீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக மற்ற இனத்தை சார்ந்தவங்க, மற்ற மொழி பேசுகிறவங்க, மற்ற மதம் சார்ந்தவங்க, ஏன் வெளிநாட்டுக்காரன் கூட உங்களுக்கு அறிமுகம் கிடைக்குங்க. அவங்க உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்க.
உறுதுணையாக இருப்பாங்க. மூடி கிடந்த உங்களுடைய தொழிலுக்கு திறப்பு விழாக்களை நடத்துவீங்க. அந்த அளவுக்கு தொழிலை வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு ஒரு ரூட்டை பிடிச்சிருவீங்க. வாடகை கட்டத்தில் தொழில் நடத்திக்கிட்டு இருந்தால் கூட சொந்த கட்டடத்திற்கு மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி முயற்சி கை கொடுங்க. இதை எடுத்து கும்ப ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் இப்போ இவர் தான் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, சூழ்நிலை சரி வரவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வக்ர இயக்கத்தில் இருக்காருங்க இந்த சனி பகவான். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 8, 9 இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் தான் அஷ்டமாபதியான அவரே வக்ரம் பெறுறது அப்படிங்கிறது நன்மை தாங்க. பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குறதுனால தொழிலில் சிறு குறுக்கீடுகள் வரதா செய்யும். இருந்தாலுமே தொல்லை தரக்கூடிய எதிரியுடைய பலம் கூடும். இதெல்லாம் என்ன பண்ணுனா இது உங்களுடைய நெருங்கிய உற்றார் உறவுக்காரர்கள் கூட உங்களை விட்டுட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே பெருசாக பாதிப்பா அப்படின்னு கேட்டால் துளியளவும் கிடையாதுங்க. குரு உங்களுக்கு சாதகம், புதன் சாதகம், சூரிய பகவான் சாதகம், உங்களுக்கு சாதகம். ஸோ இது எல்லாமே சனி பகவானினுடைய இந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையுமே கொடுக்காது. கடமையை செய்ய பார்த்திங்கன்னா கொஞ்சம்